தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பன், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தன் தானே. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டி. ஈன்று புறந்தந்து எம்மை சான்றோனாக்கிய என் தாயையும், சான்றோர் குழுமையுள்ள இந்த அவையத்திலே இருக்கச் செய்த என் தந்தையும் பேராசானும் அவர்களை என் மனத்திலே வழுத்தி இன்று விழாவை தொடங்குகின்றோம். இந்த பொன்னான மாலை பொழுது மிக இனிமையான பொழுது. இந்த மாலை நேரத்திலே என்னுடைய 2 நூல்கள், அருந்தமிழ் கட்டுரைகள் என்ற நூலும், தமிழ் மாறி சிந்தனைகள் என்ற 2 நூலும் வெளியிட உள்ளன. இந்த விழாவிற்கு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களும், மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களும் நான் சென்று அவர்கள் நேராக அழைக்கவில்லை. எல்லோரையுமே என்னுடைய அலைபேசியின் மூலமாக அவர்களை அழைத்து அதற்கு பெருமை கொடுத்து, அதற்கு மதிப்பு கொடுத்து அவர்களெல்லாம் இங்கே வந்து குழுமினார்கள் என்றால் அது நான் பெற்ற பெரும் பேர் என்றே சொல்லலாம். அதுவும் தொழிலதிபராகிய டாக்டர் நந்தி அவர்கள் 3 எழுத்து பெயரை உடையவர். 3 எழுத்து பெயர், 3 எழுத்து சொல்லுக்கு அவர் உரிமையாளர். எப்படி 3 எழுத்து சொல் என்றால் உண்மை, எளிமை, இனிமை, இந்த 3ம் கலந்த ஒரு கலவை யார் என்றால் நம் நந்தி அவர்கள் தான். இன்று உலகளாவிய ஒரு நிலையிலே தன் வணிகத்தை கொண்டு சென்றதால் அன்றோ இன்று அவர் உலகறியும் உயரிய ஒரு உத்தமராக விளங்குகின்றார். நான் அண்மையிலே மலேசியா சென்றிருந்த போது நந்தி சில்க்ஸ் என்ற ஒரு பெயர்த்தலையை பார்த்தவுடன் உண்மையிலே நான் சென்னையில் இருக்கின்றேனா, அங்கே இருக்கின்றேனா என்று எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. அந்த அளவு உலகம் முழுவதும் அவருடைய வணிக கடை பறந்துபட்டு இருக்கின்றது. நான் தான் நினைப்பேன், எனக்கு புறநானூற்று பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. பண்புடையார் பற்று உண்டு உலகம், அது என்றேன் மண் புக்கு மாய்வது மண் என்ற திருக்குறள். பண்புடையார் பட்டு உண்டு, பட்டு சில்கு, பண்புடையார் யாரு? நன்னியுடைய பட்டு உண்டு உலகம். இந்த உலகத்திலே நன்னி போன்றவருடைய பண்புடையார் தான் உலகமானது என்று தன் கடைகளை எல்லாம் எல்லா இடத்திலும் பரப்பி இருக்கின்றது என்ற ஒரு குரல் என்ற எனக்கு நினைவிற்கு அப்போது வந்தது. அதை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று தமிழ்நாட்டில் பார்த்தால் என்று அவர் கலந்து கொள்ளாத கூட்டமே இல்லை என்று சொல்லலாம். அதுவும் இயல் இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று முத்தமிழிலும் அவர் கரை கண்டவர் நந்தி அவர்கள். அது இசை விழா நடக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு கலந்து கொள்கின்ற கூட்டம் உண்டு. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இன்று என்னுடைய ஒரு கூட்டத்திற்கு வந்து அவர் தலைமை தாங்கியது நான் பெற்ற ஒரு பெரும் பேர் என்று சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட, அத்துடன் மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள ஒரு சிறந்த எழுத்தாளர் நந்தியவர்கள். இதை நாம் பாராட்ட வேண்டும். எத்தனையோ பணிகள், எவ்வளவோ பணிச்சுமைகள், அவற்றையெல்லாம் தாண்டி அவர் நூல்களிலும் தடம் பதித்துள்ளார் என்றால் அதற்கு ஈடான ஒரு இதை எதுவும் சொல்ல முடியாது. மேலும் இந்த நந்தி அவர்கள் 1008 பேரை கண்ட அற்புத மனிதர் என்று பார்த்தேன். 1008 பேரை கண்ட அற்புத மனிதர் தன் 85ஆம் வயதை தொட்டு உள்ளார். அப்பேற்பட்டவர் கலை ஆர்வலர், மனித நேயர், கடை வள்ளல்கள் என்றெல்லாம் பேசுகின்றோமே. இந்த காலத்திலே ஒரு வள்ளலாக அவர் இன்று விளங்கி, புரவலராக விளங்கி, எல்லோருக்கும் வேண்டிய அளவு உதவிகளை செய்து வருகின்ற ஒரு சிறந்த ஒரு உத்தமராகிய நந்தி அவர்களை என்னுடைய அரங்கிற்கு, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையை ஏற்று நூலை வெளியிடுமாறு நான் வேண்டிக் கொண்டு அவரை வருக என்று வரவேற்கின்றேன். அருண் நடராஜன் அவர்கள் இன்னும் வரவில்லை. அடுத்தது திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் கரைமாமணி. டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அமுத சுரபி என்ற மாத இதழின் ஈடு இணையற்ற ஒரு ஆசிரியர். அவர்கள் இன்று நான் எழுதியுள்ள அருந்தமிழ் கட்டுரைகள் என்ற நூலை திறனாய்வு செய்வதற்காக இன்று வருகை தந்துள்ளார். அவர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய நாடகங்களை எல்லாம் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு வல்லுநர்.
உலக தமிழ் பண்பாட்டு இதழின் வல்லுநர் விருது உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகளை எல்லாம் பெற்றவர். அவருடைய ஒரு தாரக மந்திரமே நான் கண்டேன். மன அமைதியுடன் வாழ்வ துறவு மனநிலையே உதவும். எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த வார்த்தை. ஒருத்தனுக்கு மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்றால் துறவு மனநிலை அவனுக்கு உதவும் என்று அந்த வரியிலே அதை தன்னுடைய ஒரு தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றவர். இவர் பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர், நூலாசிரியர் என்று தன்னை பன்முக தோற்றத்துடன் அடையாளம் காட்டுகின்றார். ஆழ்ந்த அறிவு அனுபவமே நிறைந்த அவரிடம் எளிமையும் நட்பும் ஆழ்ந்த மனத்தை கவர வந்தன. இவரை போல் உள்ளோரால் என்று உண்டாலம்ம தமிழ் என்று எண்ணம் என் மனத்திலே பதிகின்றது. 20க்கும் மேற்பட்ட ஆன்மீக நூல்களை எழுதி புகழ் கொண்ட திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். டாக்டர் முத்துவேல் அவர்கள் சட்டத்தமிழ் என்னும் தலைப்பினை ஆய்வு செய்வது முனைவர் பட்டம் பெற்று முதல் ஆய்வாளர் டாக்டர் முத்துவேல் அவர்கள். சட்டத்தமிழ் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளராக 5 ஆண்டுகள் பதவி வகித்த இவரைஞர் சென்னை மாநில கல்லூரி, நந்தனம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். இவரிடத்திலே ஆய்வு செய்தோர் 40க்கும் மேற்பட்டோர். இவர் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டு 2 நூல்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துள்ளார். அதை தவிர 15 நூல்களை படைத்தவர். அமெரிக்கா, லண்டன் போன்ற பல நாடுகளிலும் சென்று தமிழ் ஆய்வு கருத்தரங்கெல்லாம் பங்கு கொண்ட ஒரு சிறப்பு இவருக்கு உண்டு. அவர் என்னுடைய நூலாகிய தமிழ் மறை சிந்தனைகள் என்ற நூலை ஆய்வு செய்வதற்கு வருகை தந்துள்ளார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஏர்வாடியார் இன்றைக்கி வர முடியல. அவருடைய துணைவியார் மூத்த அறுவை சிகிச்சை காரணமாக மருத்துவமனை இருப்பதான் வர இயலவில்லை என்று தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். அடுத்து சிவாலயம் ஜே மோகன் அவர்கள். தமிழ்வேள் சிவாலயம் ஜே மோகன் சேக்கிழார் ஆய்வு மையத்தின் நிறுவனர், ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, பதிப்பாசிரியர், திருக்குறளின் வடிவேலு செட்டியார் உரை, கடத்தூர் வேதகிரி முதலியார் உரை, கம்பராமாயண சொந்தகராதி, திருவிளையாடற் புராணம், பெரிய புராணம் என்று பல நூல்களெல்லாம் சிதைந்து கிடந்த நிலையிலே அவற்றையெல்லாம் பதிப்பித்த ஒரு பெருந்தகையாளர். பதிப்பிப்பது சாதாரண ஒரு தொழில் இல்லை. உவேசா பதிப்பிச்சிருக்கார். அதற்கு பிறகு அவர் கட்டிய தமிழ் நிலையத்திலே அழகாக நூல்களை நாம் அடுக்கி வைத்து புகழ்ந்து பொழுபாடி கொண்டிருக்கின்றார் சிவாலயம் மோகன் அவர்கள். இவர் நல்ல நூல்களை பதிப்பித்து மக்களுக்கு வழங்குவது என்பது ஒரு ஞான வேள்வி என்று சொல்லலாம். அந்த வேள்வியை இடையராது செய்து வந்த நம் ஞானதான வள்ளல் அருட்செல்வர் யாருன்னா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பதிப்பு பணியின் சிங்கோல் வச்சு நிற்கின்ற ஒரு பதிப்புத்துறை புத்தகர், பதிப்புத்துறை வல்லுனர் என்று எத்தனை பட்டங்கள் வேண்டுமெனோ அவருக்கு கொடுத்து கொண்டே சொல்லலாம். அத்தனை ஒரு கடினமான ஒரு பதிப்பு பணி, அதே மிக அயராது உழைத்து செய்து கொண்டு வருகின்றார். இவரை புகழ்ந்ததற்கு சொற்கள் இல்லை. ராமாயணத்தில் எப்படி சீதையின் அழகை சொல்வதற்கு சொற்கள் இல்லை என்று கம்பன் சொல்கின்றானோ, இவருடைய படைப்பாற்றலையும் இவருடைய உழைப்பையும் பற்றி புகழ்ந்து சொல்வதற்கு நமக்கு என்னுடைய வார்த்தைகள் இல்லை. அவருடைய அறிவாற்றலை, ஆன்மீக தொண்டை, அவருடைய வள்ளன்மை, கொடைத்தன்மை, அந்த புரவலர் என்ற தகுதி, அதை நான் வார்த்தைகள் தேட வேண்டும். இன்னொரு அரிய பண்பு நலன்கள் கொண்ட சிவாலய ஜெயமோகன் அவர்களை விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை நிறுமாறு நான் பணிவுடன் வேண்டுகின்றேன். இவர் அதோட புரவலராகவும் இருக்கின்றார். புரவலராகவும் வழங்குகின்ற ஒரு தகுதி இவருக்கு உண்டு. அதாவது இந்த பழந்தமிழ் நூல்களை எல்லாம் புத்துயிர் பெற்று இன்று இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரு அடிநாதமாக வழங்குகின்றார். புது உருவம் கொள்வதற்கும் புலவராகவும் விளங்குகின்றார் சிவாலய மோகன் என்பதை நாம் இன்று நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தது கிரிஜா ராகவன் அவர்கள்.
அவரை அழைப்பதில் பெயர் இல்லாவிட்டால் கூட இன்று பெருந்தன்மையுடன் அதனால் என்ன நான் வருகின்றேன் என்று வந்திருக்கின்றார் கிரிஜா ராகவன் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிமா. லேடி ஸ்பெஷல் என்ற இதழை 1997 தொடங்கி 27 வருஷமாக அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் கிரிஜா ராகவன் அவர்கள். தனியொரு பெண்ணாக போராடி தனக்கான இடத்தையும் வெற்றியையும் பெற்றிருக்கின்ற சிலருள் ஒருவராக பெண்ணினத்திற்கு பெருமை தருவராக கிரிஜா ராகவன் அவர்கள் விளங்குகின்றார். இவருடைய படைப்புகளை பார்ப்போமானால் மிகச்சிறப்பு. அதே போல இவர் சிறந்த எழுத்தாளர், இதழாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நூல்கள் பதிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், விளம்பரப்பட தயாரிப்பாளர் என்று இவருடைய பன்முக ஆளுமைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று பயணம் செய்து அதெல்லாம் பயண கட்டுரையாக எழுதியுள்ளார். நிவந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிறத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் என்று பாரதி பாடினானே, அந்த பாரதி பாடிய அந்த புதுமை பெண்ணாக அவர் என்று காட்சியளிக்கின்றார். அனைவருமே கிரிஜா ராகவன் அவர்களை தலைவியாக, சகோதரியாக, தோழியாக, தாயாக இவ்வாறு பலவிதமான உறவுகளால் அவரை கொண்டாடுகின்றார்கள். இன்று பெண்கள் இவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி சுருங்க சொல்லி அவரை விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை நல்கி என்னை சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றேன். பாலசீனிவாசன் ஒரு வழக்கறிஞர், கம்பன் கழக துணை செயலாளர். இவர் பொறுப்பை ஏற்காத சங்கங்களே இல்லை. பாரதி தமிழ் சங்கமா, கம்பன் கழகமா இவர் இருப்பார். மாணவர்களுக்கு நாம் போட்டியிட வைத்து பரிசு கொடுப்பதும் இவர் அயராத ஒழிப்பு, தேனி ஒழிப்பது போல்தான் இவர் ஒழிப்பார். எந்த ஒரு கூட்டத்திலும் பாலசீனிவாசன் அவரை பார்க்கலாம். இவருடைய உரையை கேட்ட பிறகுதான் நான் அதில் மயங்கினேன். பெரிய புராணத்தை பற்றி மிகச் சிறப்பாக உரையாற்றுவதிலே வல்லவர் திரு பாலசீனிவாசன் அவர்கள். இவர்களுடைய மூலதனமே என்ன என்றால் நேர்மை, உழைப்பு. அதுதான் இவருடைய மூலதனம் என்று சொல்லலாம். பாலசீனிவாசன் அவர்களை இந்த விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை நல்குமாறு நான் பணிவுடன் வேண்டுகின்றேன். திரு அருள் அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் நான் மறுபடியும் ஒரு தடவை வாழ்த்திவிட்டு வேறு யாராவது வந்துருக்காங்க. அனைவரையும் நான் வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று அமர்கின்றேன். ஏன்னா எல்லாரை பற்றி நானும் குறிப்பு கொண்டுறேன். எல்லாமே அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வேலையை அவங்களே பண்ணினாங்க. இந்த விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்திங்கன்னா நம்ம கிரிஜா ராகவன் மேடமாக எப்பவுமே 1 உமன் ஆர்மின்னு சொல்லுவோம். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் 1 உமன் ஆர்மி தீவேவி தான். இன்றைக்கி காலையிலேருந்து மட்டும் இல்லை, 3 நாளாக எல்லாரோடையும் ஃபோனில் பேசிட்டு இன்விடேஷன் வந்துதா, புஸ்தகம் வந்துதா, பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. நல்லா பாராட்டலாம் அவங்கள. அவங்களுடைய குடும்பத்தாருடைய ஒரு ஆதரவு, அவங்களுடைய ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த காரணமாக தான் இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல விடுபட்ட சிலரை நான் மிகவும் மனமோந்து வரவேற்கின்றேன். திருமதி சாமுண்டேஸ்வரி IPS அவர்கள், கலைமாமணி யோகா அவர்கள், பொதிகை மின்னல் ஆசிரியர் வசீகரன் அவர்கள், ஓய்வு பெற்ற தலைமை பொது மேலாளர் SBI திரு சம்பத் அவர்கள், அம்பி நவீனன் அவர்கள், இதய மருத்துவர் நமது பிரதமருடைய தொகுதியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சென்னை நோக்கி வந்திருக்கக்கூடிய திருமதி டாக்டர் கீதாஸ்ரீ அவர்கள், தீவேவியுடைய குடும்பத்தினர், ரோபஸ் கிளப்புடைய உறுப்பினர்கள், முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள் என்று இந்த உமா பாரதி அவர்கள், பாரதி வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய உமா பாரதி அவர்கள், அல்ல அவங்கள முன்னாடியே நான் சொல்லிட்டேன், உமா பாரதி அவர்கள். ஆகவே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இப்போ மேடையில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை கௌரவிக்கும் வண்ணமாக நாம் முதலிலே இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா நல்லி செட்டியார் அவர்களுக்கு ஹரிஹரன் அவர்கள் கௌரவம் செய்வதற்காக மேடைக்கு வருகின்றார்கள். ஹரிஹரன் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல லண்டனிலிருந்து வந்திருக்கின்றார்கள். நமது புலவர் அவர்களுடைய சகோதரர்.
நினைவு பரிசையுமே ஹரிஹரன் அவர்கள் வழங்கி மகிழ்கின்றார்கள். அடுத்தபடியாக பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களுக்கு மேனாள் பதிவாளர் செம்மொழி தமிழாழ்வு நிறுவனத்துடைய பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ஹரிஹரன் அவர்கள் நான் இப்போ இல்லைண்ணா நீங்கள் அவங்கள கௌரவிக்கணும். முத்துவேல் சார், நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், என்ன பண்ணலான்னு புரியல. முத்துவேல் சார். டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஹரிஹரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள் மற்றும் சால்வை அணிவிக்கின்றார்கள். விழா இப்போதான் தொடங்கியிருக்கு, நல்லாவே கை தட்டலாம். இவர்கள் அனைவருமே மிகுந்த கௌரவம் பெறக்கூடியவர்கள். நன்றி ஐயா. அடுத்தபடியாக டென்மார்க் சுவாமிநாதன் தீவேவியுடைய இன்னொரு பிரதர், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். தமிழ்வேல் சிவாலயம் மோகன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். சுவாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் பால சீனிவாசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகின்றார்கள். திருமதி புவனேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களுக்கு சால்வை அணிவித்த பிறகு, சாமுண்டேஸ்வரி அவர்களுக்கு சால்வை அணிவித்த பிறகு பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்களையும் கிரிஜாராவன் அவர்களையும் ஹானர் செய்வார்கள். சாமுண்டேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் விஜயலட்சுமி அம்மாவிடம் வீணை பயின்று வருகின்றார்கள். அதாவது தன்னுடைய சிரமமான ஒரு அலுவலக பணி, காவல்துறை பணி என்பது, அந்த சமயத்திலும் அவர்கள் நீங்கள் கிரிஜா ராகவன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றீர்கள். தமிழ்தாய் வாழ்த்தும் திருக்குறள் பாடலும் பாடி அமர்ந்துள்ள கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சாமுண்டேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகின்றார்கள். பதிப்பாளராக இருக்கக்கூடிய மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களுக்கு ஹரிஹரன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மணிவாசகர் பதிப்பகத்துடைய உரிமையாளர் ஐயா மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் தொடர்ந்து நம்ம புலவருடைய புத்தகங்களை அவர்கள்தான் பதிப்பித்து வருகின்றார்கள், சிறந்த ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். அடுத்தபடியாக அங்கே புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களுக்கு, மணிவாசகர் பதிப்பகத்தை சார்ந்த ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பயனாடை அணிவிக்கப்படுகின்றது. குருமூர்த்தி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. சுத்திலையா வித்யாலயாவின் சார்பில் விஜயலட்சுமி அவர்களுக்கு, நீங்கள் உட்காருங்க. டாக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள் நூலாசிரியருக்கு கௌரவம் செய்ய விரும்புகின்றார்கள். எல்லாருமே மழை இல்லாதனால ரொம்ப தொலைவிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. பெரம்பூர்லேருந்து, அண்ணா நூலகத்துக்கு அண்ணா நகரிலிருந்து, இன்னொரு அண்ணா நகர் மனிதர் தான் விரைவில் வந்து கொண்டிருப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நிகழ்ச்சியிலே கொஞ்சம் அப்படி இப்படி போவது நமக்கு வழக்கம்தான். நூல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஷஃபில் பண்ணுறதா இருக்கிறதுனால வழக்கறிஞர் துணைச் செயலாளர், கம்பன் கழகத்துடைய துணைச் செயலாளர் எப்போவுமே ரொம்ப சாதுவாக இருப்பார். என்னை போலவே சாண்டிலியன் பால சீனிவாசன் ஒரு எளிமையான மனிதர், அருமையான மனிதர், தனது வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகின்றார்.